Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Azure Databricks எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, Azure Databricksஓட ஒரு கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி Azure Databricks கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கேன். ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம Azure Data Factoryயோட எல்லா டியூட்டோரியல்ஸும் நம்ம பண்ணோம். ஸோ நம்ம அதே ரிசோர்ஸ் குரூப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த Azure Databricksஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிளேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம Azure Databricks அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ Azure Databricks. ஓகே. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே Azure Databricks அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துருச்சு. நம்ம இதுதான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் Databricks. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் டேப்ல நம்ம சில டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ பேசிக்காக நம்ம எப்பயுமே கொடுக்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. நம்ம இந்த Azure சப்ஸ்கிரிப்ஷன் 1. ஸோ அதுவே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நான் இந்த Azure Databricks நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் குரூப் கேட்குது. எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் நீங்கள் இது கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக நம்ம எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருந்து நம்ம கிரியேட் பண்ணோமோ அதே ரிசோர்ஸ் குரூப் இங்கே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வேறு ஏதாவது ரிசோர்ஸ் குரூப் வேணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுதான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ். ஸோ ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஸ்பேஸ் நேம் கேட்குது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம Databricksஓட ஒர்க் ஸ்பேஸோட நேமு. ஸோ இதுக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிடபிள்யூ Databricks ஒர்க் ஸ்பேஸ் டெஸ்ட் மிஸ்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிக் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸ் நேம் பார்த்தீங்கன்னா அக்செப்டட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீஜியன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக ஆஸ்திரேலியா ஈஸ்ட் எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ரீஜன் நீங்கள் க்ளோசர் லொகேஷனோ அந்த ரீஜனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இருக்கிற இடத்துல க்ளோசஸ்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா ஈஸ்ட் தான். ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரைசிங் டயர். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ட்ரையல். ஸோ நீங்கள் இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ட்ரையல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, 14 டேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ கம்ப்யூட் பவர் கிடைக்கும். ஸோ நீங்கள் காஸ்ட் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரீமியமுக்கும் பார்த்தீங்கன்னா, சில டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ். ஸோ இப்போனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு Databricksஸை ஒரு ஸ்டாண்டர்ட் டயரில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த Databricks ஒர்க் ஸ்பேஸுக்கு ஆக்சஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த Databricksக்குள்ளே இருக்கிற நோட் புக்ஸாக இருக்கட்டும், கிளஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த நோட் புக்குக்கு இந்த பேர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளஸ்டரை இந்த இவ்வளோ பேர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் உங்களால் கொடுக்க முடியாது. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த Databricksஸை ஒரு ப்ரீமியம் டயரில் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ப்ரீமியமில் மட்டும்தான் சப்போர்ட்டடு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் டயர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ நீங்கள் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த கிளஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை உங்களால் எனேபிள் பண்ணணும்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீமியம் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இந்த கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த Azure Databricksக்கும் Azure Data Lakeக்கும் இருக்கிற கனெக்ஷனை பற்றி இருக்கிற ஒரு செட்டிங்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த Azure Databricks எப்படி இந்த Azure Data Lakeஓட இன்ட்ராக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருக்கு ஒரு டேட்டா லேக்கோட ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு யூசரால் ஒரு டேட்டா லேக்கை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த ஆக்சஸை வச்சே பார்த்தீங்கன்னா, இந்த Databricks டேட்டா லேக்கோட கம்யூனிகேட் பண்ணும். அதாவது இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூ. ஸோ இப்போ ஒரு யூசருக்கு ஒரு டேட்டா லேக்கோட ஆக்சஸ் இல்லை அப்படின்னா, அந்த யூசரால் இந்த Databricksஸை யூஸ் பண்ணி அந்த டேட்டா லேக்கோட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூ. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபீச்சர் இல்லை அப்படின்னா, சில பேருக்கு டேட்டா லேக்கோட ஆக்சஸ் இல்லைனா கூட
அவங்க Databricks யூஸ் பண்ணி டேட்டா லேக்க ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ இந்த ஆக்சஸ வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூ. இத நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த யூசருக்கு அந்த டேட்டா லேக்கோட ஆக்சஸ் இருந்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, Databricks யூஸ் பண்ணி அந்த டேட்டா லேக்கோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம்ல மட்டும் தான் இருக்கு. ஸ்டாண்டர்ட்ல இல்ல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூலாம் எனேபிள் பண்ணணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பிரீமியம் வொர்க் ஸ்பேஸ் வந்து தேவ. ஸோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா லைக் மவுண்டிங் அந்த மாரிலாம் இருக்கு. சர்வீஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் செக்யூர் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூ வந்து இன்னும் மோர் செக்யூரா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிரீமியம் வொர்க் ஸ்பேஸ் தேவ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா லைவ் டேபிள்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ இந்த டெல்டா லைவ் டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து Databricks யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ETL பைப்லைன்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து Databricksஓட பிரீமியம் வொர்க் ஸ்பேஸ் இருந்தா தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ல வந்து கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெர்ச்சுவல் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான ஒரு திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வொர்க் ஸ்பேஸ்ல மட்டும் தான் சப்போர்ட்டட். ஸோ இந்த வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த Azure Databricks வொர்க் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து பர்ட்டிகுலர் பிரைவேட் நெட்வொர்க்ல மட்டும் தான் வந்து கம்யூனிகேட் ஆகணும். அப்படின்னு சொல்ற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க வந்து எனேபிள் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Databricksஓட பிரீமியம் வொர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த மெயின் டிஃபரன்ஸஸ் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிரீமியம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் சீப்பு. ஆனா பிரீமியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா இருக்கட்டும், அப்புறம் சப்போர்ட்டா இருக்கட்டும். சில சப்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிரீமியம் வொர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாரி சில டிஃபரன்ஸஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும் பிரீமியம்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து பிரீமியம் தான் நான் வந்து சூஸ் பண்ண போறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கிரெடென்ஷியல் பாஸ் த்ரூ அதுக்கப்புறம் வந்து அந்த டெல்டா லைவ் டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டியூட்டோரியல்ஸ்ல வந்து நெறைய இது நான் கவர் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிரீமியம் ஆப்ஷனே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த பேசிக்ஸ் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே குடுத்தாச்சு. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்தாச்சு. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். விச் இஸ் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோ பப்ளிக் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோ அப்படின்னு தான் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு, நோ செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது இந்த Databricks வொர்க் ஸ்பேஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஐபி வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஐபி யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சில டேட்டா சோர்ஸ்க்கு வந்து நீங்க ஒயிட் லிஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அந்த பப்ளிக் ஐபி தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க எஸ் குடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஐபி வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்குலாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நான் நோ தான் குடுக்க போறேன். நான் வந்து இந்த டியூட்டோரியல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த செக்யூரிட்டி அதுக்கப்புறம் நெட்வொர்க் ரிலேட்டடான விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்மியா தான் நான் வந்து கவர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நோ ஆப்ஷனே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ச்சுவல் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு மட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சில வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த எஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க்க வந்து நீங்க வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதெல்லாம் நான் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ நான் ஜஸ்ட் வந்து நான் நோ குடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன். ஸோ இந்த என்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா வந்து இந்த Azure Databricksஸே வந்து பார்த்தீங்கன்னா, சில டிஃபால்ட் கீஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன்லாம் வந்து பண்ணும். ஸோ டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு உங்களோட ஓன் கீ தான் நீங்க யூஸ் பண்ணி என்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ் யுவர் ஓன் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து அந்த கீய வந்து சப்ளை பண்ணிட்டு, அந்த கீய யூஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ் செக்யூரிட்டி ரிலேட்டட் என்கிரிப்ஷன்ஸ்லாம் நான் வந்து எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண போறதில்ல. ஸோ இந்த டியூட்டோரியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த என்கிரிப்ஷன் வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஸோ நான் வந்து இதுல இருக்கிற எல்லா டிஃபால்ட் ஆப்ஷனுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் போறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ் இது உங்களுக்கு தெரியும். இது எப்படி வந்து ஈஸியா வந்து இந்த ரிசோர்ஸஸ வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான் டாக்ஸு. ஸோ இதில வந்து நான் வந்து என்ன டாக்ஸ் குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் நேம் குடுத்துட்டு, அதோட வேல்யூ வந்து ஜஸ்ட் வந்து நான் மிஸ்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து யாரு வந்து இந்த ரிசோர்ஸ வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ டாக்ஸ் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதாங்க நம்ம வந்து எல்லாமே வந்து குடுத்தாச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ அண்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேலிடேஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா,
நீங்க வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். என்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கிரியேட் ஆப்ஷன் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Azure Databricks வந்து டெப்ளாய்மென்ட் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெப்ளாய்மென்ட் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்க கோ டூ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாபேஸ் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிரைசிங் டயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரீமியம் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்ததெல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த லான்ச் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ இத நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த Azure Databricksஓட ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்து அது வந்து எடுத்துட்டு போகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூ பேஜ் மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து Azure Data Factoryக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கோ, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, Azure Databricksக்கும் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம வந்து எல்லா டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எந்த விஷயமா இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த Databricks ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, Azure Databricks ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இதில நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம Azure Databricks ஒர்க் ஸ்பேஸ கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Azure Databricks ஒர்க் ஸ்பேஸோட ஒரு கம்ப்ளீட் டூர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில நெறைய செட்டிங்ஸ், ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தனி வீடியோவே வேணும். ஸோ அத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.